ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புளி சாதம் எப்படி செய்யலாம், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானொலியில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேர்க்கடலையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் காரம் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த காஷ்மீர் சில்லியும் சேர்த்துக்கலாம். கலர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் கரைச்சி வச்சிருக்கிற புளியுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி நல்லா பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அது சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் புளி சாதத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா புளி சாதத்துக்கு சூப்பராகவே அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு அந்த குழம்பு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இது ஒயிட் ரைஸில் சேர்த்து கலர போகிறேன். கலந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எடுத்துக்குங்க. இந்த ஒயிட் ரைஸ் வடித்து வச்ச சாதத்தில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இப்படி சேர்த்துக்கிட்டு நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் கலக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் ஷேக் ஆகுது. அதனால் நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாதத்தை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்றது. எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குலைவாக தான் சாப்பிடுவாங்க. புளி சாதம், லெமன் ரைஸ் இது மாதிரிலாம் சாதம் குலைவாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் சாதம் வடிக்கும் போது குலைவாக வடிச்சிருக்கேன். நீங்கள் வடிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த குழம்புமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 days வச்சுருக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது கெட்டு போகவும் போகாது. ரொம்ப அருமையாக வச்சு கூட நீங்கள் அடுத்த வாட்டி கூட நீங்கள் சாதத்துக்கு கலந்து கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புளி சாதம் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். குழந்தைங்களுக்கு இதுக்கு என்ன சைடிஷ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். அதே போல் முட்டை ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க எப்படி விரும்புகிறாங்களோ அது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணியோ இல்லை சைடிஷ் பண்ணியோ கொடுங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.